அனைவருக்கும் வணக்கம். இது மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில். இந்த நவராத்திரிக்கு முன்னாடியே மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அதனால் உடனே கிளம்பியாச்சு. மதுரை அம்மனையும் மீனாட்சி அம்மனையும் தரிசனம் பண்ணியாச்சு. நல்ல தரிசனம். அதுக்கடுத்தது நம்ம மதுரை வைகை நதி ஓரத்துலேயே அப்படியே போய்கிட்டே இருக்கும் கோவில். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் நடுவில் ஒரு தெப்பக்குளம் போல் ஒரு மண்டபம் பார்க்கவே அழகாக இருந்தது. அந்த காலத்துக்கே நம்ம போய்டுற மாதிரி தான் இருக்குது மதுரை. அவ்வளோ அழகான ஊர். அங்கே பார்க்கிங் போட்டுட்டு புது மண்டபம் போய் கொலுக்கு தேவையான பொம்மைகள் எல்லாம் வாங்கினோம். அதுக்கு அடுத்த நாள் பழமுதிர்ச்சோலை. நம்ம அறுபடை வீட்டில் 2 படை வீடு, அதாவது முதலும் கடைசி படை வீடும் மதுரையில் தான் இருக்குது. பழமுதிர்ச்சோலை, திருப்பரங்குன்றம். முதல் கோயில் திருப்பரங்குன்றம், கடைசி 6ஆம் படை வீடு பழமுதிர்ச்சோலை. உண்மையாலுமே அது சோலை தாங்க. அழகாக இருந்தது. அங்கேயும் நல்ல தரிசனம். எல்லாருமே வெள்ளி அலங்காரத்தில் அழகாக காட்சி கொடுத்தாங்க. அங்கே இருக்கிற பிள்ளையாரெல்லாம் நல்ல பெரிய பிள்ளையாராக இருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கூட முக்குருணி விநாயகர் இருந்தார். ரொம்ப உயரமாக பெருசாக இருந்தார். பழமுதிர்ச்சோலை போகிற என்ட்ரன்ஸில் வழியில் கள்ளழகர் கோவில்கிட்ட இந்த மண்டபம் இருந்தது, நுழைவாயில். அந்த காலத்து நுழைவாயில். உடனே அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. அந்த காலத்துக்கே போகிற மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய கோவில்களெல்லாம். அதுக்கு அடுத்தது பழமுதிர்ச்சோலை முருகன் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. அங்கேயும் நல்ல தரிசனம். அம்மனையும் நல்ல தரிசனம் பண்ணிவிட்டு, முருகனையும் நல்ல தரிசனம் பண்ணிவிட்டு, கொலுக்கு தேவையானது எல்லாமே நல்லபடியாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு, மன திருப்தியோட அடுத்த வீட்டையும் பார்க்கணுமே, அதனால் திருப்பரங்குன்றம் உடனே அது வேறு வழி, அதனால் திருப்பரங்குன்றம் போனோம். திருப்பரங்குன்றம் ஒரு குடைவரை கோயில் மாதிரி. அப்படியே உள்ளே போனால் மேலே ஏறிட்டே இருக்க மலைக்குள்ளே. அது அழகான கோவில். அங்கேயும் பாறைக்குள்ளே தான் விநாயகர் இருந்தார். அங்கே இருக்கிற விநாயகரும் ரொம்ப பெரிய விநாயகர். நல்ல தரிசனம். நன்றி.